பெத்சிமேஸ். அந்த மனுஷர் அப்படியே செய்து 2 கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் தங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டிலின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாக கூப்பிட்டுக் கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்சிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். பெத்சிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். அந்த வண்டில் பெத்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். லேவியர் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன் உருப்படிகள் உள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள். பெத்சிமேசின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இட்டார்கள். பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் இவைகளைக் கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள். பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூலவியாதியின் சாயலான பொன் சுரூபங்களாவன: அஸ்தோத்திற்காக 1, காசாவுக்காக 1, அஸ்கலோனுக்காக 1, காத்துக்காக 1, எக்ரோனுக்காக 1. பொன்னால் செய்த சுண்டலிகளோவென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டிலுள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் 5 அதிபதிகளுக்கும் ஆதீனமாயிருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியாய் இருந்தது. அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெத்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது. பெலிஸ்தர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அனுப்பிவிடுகிறார்கள். இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணிய போது பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்துக் கொண்டு சந்தோஷப்பட்டார்கள். பெட்டியை பிடித்தபோது சந்தோஷப்பட்டது போலவே இப்போது அதை அனுப்பிவிடும் போதும் சந்தோஷப்படுகிறார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தங்கள் தேசத்தை விட்டு அனுப்பிவிடுவதற்காக பெலிஸ்தர் இஸ்ரவேலிடமிருந்து மீட்பின் கிரயத்தையோ பணத்தையோ பெற்றுக்கொள்ளவில்லை. மீட்பின் கிரயத்தை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக பெலிஸ்தர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை இலவசமாக அனுப்புகிறார்கள். அதை அனுப்பும்போது வெறுமையாய் அனுப்பாமல் பொன்னால் செய்த சுண்டலிகளையும் தங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் சேர்த்து அனுப்புகிறார்கள். பெலிஸ்தர் உடன்படிக்கை பெட்டியை பிடித்துக் கொண்டபோது அதை மாத்திரம் பிடித்து தங்கள் தேசத்திற்கு கொண்டு வந்தார்கள். இப்போது அந்த பெட்டியை திருப்பி அனுப்பும் போதோ அந்த பெட்டியோடு பொன்னையும் சேர்த்து அனுப்புகிறார்கள். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேலர் அடிமைகளாய் இருந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேலரை தங்கள் தேசத்தை விட்டு விடுவித்து அனுப்பிய போது அவர்களுக்கு பொன் உடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் கொடுத்து அனுப்பினார்கள். அதுபோலவே பெலிஸ்தர் இப்போது உடன்படிக்கை பெட்டியோடு பொன்னையும் சேர்த்து அனுப்புகிறார்கள். பெலிஸ்தர் பூஜாசாரிகளும் குறி சொல்லுகிறவர்களும் சொன்னபடியே செய்து 2 கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் தங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டிலின் மேல் வைக்கிறார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர்வழியாய் கூப்பிட்டுக் கொண்டே நடக்கிறது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்சிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போகிறார்கள். பசுக்கள் இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி நேர் வழியாய் நடக்கிறது. தங்கள் கன்றுக்குட்டிகளை நினைத்து கூப்பிட்டுக் கொண்டே போனாலும் அது தாங்கள் போக வேண்டிய இடத்தை நோக்கி வலது இடது பக்கமாய் விலகாமல் போயிற்று. சுமார் 20 மைல் தூரத்திற்கு பசுக்கள் வண்டியை இழுத்துக்கொண்டு சென்றது மிகப்பெரிய அற்புதமாகும். பெத்சிமேஸ் பட்டணம் பெலிஸ்தரின் எல்லையில் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது. இது ஆசாரியருடைய பட்டணம். அந்த பசுக்கள் பெத்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போயிற்று. அது வலது இடதுபுறம் விலகவில்லை. அவ்விரண்டு கறவை பசுக்களும் பெத்சிமேசுக்கு போகிற பெரும் பாதையான
நேர் வழியாக கூப்பிட்டுக் கொண்டே போகிறது. இந்த சம்பவம் தேவனுடைய வல்லமையினால் நடைபெறுகிற அற்புதமாகும். கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் கறவை பசுக்களையும் ஆளுகை செய்து அவற்றை தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக வழிநடத்துகிறார். வண்டியில் கட்டப்பட்டிருக்கிற 2 பசுக்களும் நுகம் பூட்டப்படாதவை. அவற்றிற்கு இதுவரையிலும் வண்டியை இழுத்து பழக்கமில்லை. அவற்றின் கழுத்தின் மீது இதுவரையிலும் நுகம் சுமத்தப்படவில்லை. ஆனாலும் அவ்விரண்டு கறவை பசுக்களும் வண்டியை இழுத்துக்கொண்டு பெத்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போகிறது. பெத்சிமேஸ் பட்டணம் பெலிஸ்தருடைய தேசத்தில் இருந்து 8 அல்லது 10 மைல் தூரத்தில் உள்ளது. இவ்விரண்டு கறவை பசுக்களும் இதற்கு முன்பு பெத்சிமேசுக்கு போனதில்லை. அந்த பட்டணத்திற்கு எப்படி போக வேண்டும் என்னும் வழியும் இந்த பசுக்களுக்கு தெரியாது. ஆனாலும் இவ்விரண்டு கறவை பசுக்களும் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர்வழியாக பெத்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போகிறது. கறவை பசுக்களின் கன்றுக்குட்டிகள் பெலிஸ்தருடைய தேசத்திலே ஒரு வீட்டில் இருக்கிறது. இந்த பசுக்களோ தங்கள் கன்றுக்குட்டிகளுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போகவில்லை. அவை இரண்டும் பெத்சிமேசிற்கு போகிற வழியிலே செவ்வையாய் போகிறது. பெத்சிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்படுகிறார்கள். பெத்சிமேசின் மனுஷர் தங்களுடைய உலக பிரகாரமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 7 மாதங்களாக கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் தேசத்திலே இல்லை. அது பெலிஸ்தருடைய தேசத்தில் 7 மாதங்களாய் இருந்தது. பெத்சிமேசின் மனுஷருக்கோ கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பற்றிய கவலையும் இல்லை, அதை தேட வேண்டுமே என்னும் எண்ணமும் இல்லை. கர்த்தர் தாமே தமக்கு ஏற்ற வேளையில் தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் தம்முடைய தெய்வீக வல்லமையினால் தம்முடைய உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேல் தேசத்திற்கு கொண்டு வருகிறார். சத்ரு பல சமயங்களில் கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறான். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக தமக்கு ஏற்ற வேளையிலே தம்முடைய சபையை அதன் சத்துருக்களின் கைகளில் இருந்து விலக்கி மீட்டுக் கொள்கிறார். ஒருவேளை சபையின் விசுவாசிகள் ஜெபம் பண்ணாவிட்டாலும் ஊழியம் செய்யாவிட்டாலும் சத்துருவின் கையில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று முயற்சி பண்ணாவிட்டாலும் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் அவருக்கு ஏற்ற வேளையிலே சபைக்கு அதன் சத்துருக்களிடமிருந்து விடுதலை உண்டாகிறது. கர்த்தருடைய கரம் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் கிரியை செய்யும். கர்த்தர் தம்முடைய தெய்வீக வல்லமையினால் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிற வண்டிலை இழுத்து கொண்டு போகிற கறவை பசுக்களை வழிநடத்துகிறார். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரமே அந்த பசுக்களை பெத்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலுக்கு வழிநடத்துகிறது. அந்த வண்டில் யோசுவாவின் வயலிலே வந்து அங்கே நிற்கிறது. யோசுவாவின் வயலிலே ஒரு பெரிய கல் இருக்கிறது. இந்த கல்லின் மீது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்கு மிகவும் வசதியாக இருக்கிறது. ஒருவேளை யோசுவாவின் வயலில் இருக்கிற பெரிய கல்லின் நிமித்தமாக அந்த வண்டில் அவருடைய வயலில் வந்து நின்றிருக்கலாம். இந்த பெரிய கல்லை பற்றி 1 சாமுவேல் 6, 14, 15, 18 ஆகிய 3 வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்சிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். உடன்படிக்கை பெட்டியை தேட வேண்டும் என்னும் பக்தி வைராக்கியம் அவர்களிடத்தில் இல்லை. பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அவர்களிடத்தில் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்னும் தைரியமும் பெத்சிமேசின் மனுஷரிடத்தில் இல்லை. பெலிஸ்தரிடத்தில் இருந்து பெட்டியை மீட்டுக் கொள்வதற்கு மீட்பின் கிரயத்தை செலுத்தும் ஐஸ்வர்யமும் அவர்களிடத்தில் இல்லை. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியும் அந்த வண்டிலோடு கூட பெத்சிமேஸ் ஊருக்கு வருகிறது. பெத்சிமேசின் மனுஷர் அந்த வண்டியிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். அந்த வண்டில் பெத்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நிற்கிறது. அங்கே ஒரு பெரிய கல் இருக்கிறது. அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாக தகன பலியாக செலுத்துகிறார்கள். பெத்சிமேஸ் எக்ரோனில் இருந்து 20 மைல் தூரத்தில் உள்ளது. பெலிஸ்தரின் 5 பிரபுக்கள் வண்டிக்கு பின்பாக போகிறார்கள். தங்களுக்கு வந்த வாதை கர்த்தரால் வந்ததா என்பதை உறுதி பண்ணுவதற்காக போகிறார்கள். யூதாவிற்கும் பெலிஸ்தியாவிற்கும் இடையிலுள்ள எல்லையில் பெத்சிமேஸ் உள்ளது. கர்த்தருடைய வழி நடத்துதலினால் இந்த பசுக்கள் 20 மைல் தூரம் பிரயாணம் பண்ணி
யோசுவாவின் வயலுக்கு வந்து நிற்கிறது. வண்டி நின்ற இடத்தில் ஒரு பெரிய கல்லும் இருக்கிறது. சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவதற்கு நல்ல இடமாக பார்த்து பசுக்கள் வந்து நின்றிருக்கிறது. பெத்சிமேசின் மனுஷர் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். வண்டிலின் மரங்களே பசுக்களை சர்வாங்க தகனமாக செலுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த கறவை பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகனமாக செலுத்த வேண்டும் என்னும் நோக்கத்தில் பெலிஸ்தர் இவற்றை உடன்படிக்கை பெட்டியோடு அனுப்பியிருக்கலாம். பெலிஸ்தர் கர்த்தருக்கு குற்ற நிவாரண காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று பூஜாசாரிகளும் குறி சொல்லுகிறவர்களும் பெலிஸ்தருக்கு ஏற்கனவே ஆலோசனையாக சொல்லி இருந்தார்கள். பெலிஸ்தர் அதன் பிரகாரமாக புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அந்த வண்டிலின் மேல் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டெலிகளையும் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் வைத்து அனுப்புகிறார்கள். இவை எல்லாமே கர்த்தருக்கு குற்ற நிவாரண காணிக்கையாக செலுத்தப்படுகிறது. லேவியர் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன் உருப்படிகள் உள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைக்கிறார்கள். பெத்சிமேசின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இடுகிறார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இதற்கு முன்பு சீலோவிலே கர்த்தருடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போதோ அது யோசுவாவின் வயலில் ஒரு பெரிய கல்லின் மேல் வெட்ட வெளியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்த பெட்டி இப்போது வயல்வெளியில் ஒரு பெரிய கல்லின் மேல் இருக்கிறது. இந்த இடம் சாதாரணமான இடம்தான். ஆனாலும் தாகோனுடைய கோவிலிலே கர்த்தருடைய பெட்டி இருப்பதற்கு பதிலாக யோசுவாவின் வயலிலே ஒரு பெரிய கல்லின் மேல் கர்த்தருடைய பெட்டி இருப்பது மிகவும் மேன்மையாயிருக்கிறது. தேவனுடைய பெட்டி பெலிஸ்தருடைய கையில் இராமல் இப்போது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பெரிய கல்லின் மேல் வைக்கப்பட்ட போது பெத்சிமேசின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இடுகிறார்கள். அவர்கள் வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளாக செலுத்துகிறார்கள். உடன்படிக்கை பெட்டியும் இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி வந்திருக்கிறது. கர்த்தருடைய பெட்டியை மறுபடியும் யாரும் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு போக மாட்டார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் அடையாளமாயும் நம்பிக்கையாயும் இருக்கிறது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி யோசுவாவின் வயலில் இருக்கிற பெரிய கல்லின் மேல் வைக்கப்படுகிறது. இந்த பெட்டி உறுதியான அஸ்திவாரத்தின் மீது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சபையும் கிறிஸ்துவாகிய கன்மலையின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. பெத்சிமேசின் மனுஷர் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இடுகிறார்கள். யோசுவாவின் நிலத்தில் இருக்கிற பெரிய கல் பலிபீடத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த பெரிய கல்லானது பூமியின் மீது இயற்கையாகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு பலிபீடம் போல் இருக்கிறது. லேவியர் கர்த்தருடைய பெட்டியை அந்த பெரிய கல்லின் மீது வைக்கிறார்கள். கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாகவே உடன்படிக்கை பெட்டி பெத்சிமேசுக்கு வந்திருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான காலம் வரையிலும் தேவனுடைய பெட்டி பெத்சிமேசிலே தங்கியிருக்கும். பெத்சிமேஸ் யூதா கோத்திரத்தாரின் சுதந்திரத்தில் உள்ள பட்டணம். இந்த பட்டணம் ஆரோனின் குமாரருக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது லேவியரின் பட்டணமாகும். ஆயினையும் அதன் வெளிநிலங்களையும், யுத்தாவையும் அதன் வெளிநிலங்களையும், பெத்சிமேசையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். அந்த 2 கோத்திரங்களில் இருக்கிற பட்டணங்கள் 9. யோசுவா 21:16. கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் அவருடைய உடன்படிக்கை பெட்டி ஆசாரியரின் பட்டணமாகிய பெத்சிமேசிற்கு வந்திருக்கிறது. பெத்சிமேசிற்கு கர்த்தருடைய பெட்டி வந்து சேர்ந்தவுடன் லேவியர் அந்த பெட்டியை பெரிய கல்லின் மேல் வைக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இடுகிறார்கள். நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களும் வண்டிலை இழுத்து கொண்டு போகும்போது பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்சிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். யோசுவாவின் வயலில் இருந்து பெரிய கல்லின் மீது கர்த்தருடைய பெட்டி வைக்கப்பட்டதையும் அவர்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்தியதையும் பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் கண்டு அன்றைய தினமே எக்ரோனுக்கு திரும்பி போகிறார்கள். பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்சிமேசிலே கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் பக்தி வைராக்கியத்தை பார்த்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய மனதிலே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்னும் எண்ணம் உண்டாகவில்லை.
அவர்கள் மறுபடியும் எக்ரோனுக்கு திரும்பி போய் அங்கே தங்கள் விக்கிரகமாகிய தாகோனை ஆராதிக்கப் போகிறார்கள். நடைபெற்ற சம்பவங்களை பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் காண்கிறார்கள். தங்களுக்கு உண்டான வாதை கர்த்தரால் வந்தது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். தங்களுடைய ஜனத்தாரிடம் இதை பற்றி கூறுவதற்காக அவர்கள் அன்றைய தினமே எக்ரோனுக்கு திரும்பி போகிறார்கள். பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின பலியின் விவரம் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுரூபங்களாவன: அஸ்தோத்திற்காக 1, காசாவுக்காக 1, அஸ்கலோனுக்காக 1, காத்துக்காக 1, எக்ரோனுக்காக 1. பொன்னால் செய்த சுண்டலிகளோ வென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் 5 அதிபதிகளுக்கும் ஆதீனமாய் இருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியாக இருந்தது. அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெத்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது. பெலிஸ்திய தேசத்தில் 5 பெரிய பட்டணங்கள் உள்ளன. இவற்றிற்கு ஈடாக மூலவியாதியின் சாயலான 5 பொன் சொரூபங்களை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருக்கு செலுத்துகிறார்கள். மேலும் தங்களுடைய தேசத்தில் உள்ள அரணான பட்டணங்கள், கிராமங்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பொன்னால் செய்த சுண்டெரிகளை கர்த்தருக்கு குற்ற நிவாரண பலியாக செலுத்துகிறார்கள். பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் என்னும் இந்த வாக்கியத்தை மொழிபெயர்ப்பாளர்கள் சேர்த்திருக்க வேண்டும். ஏனெனில் அந்த நிலத்தில் பெரிய கல் மட்டுமே இருக்கிறது. கர்த்தருடைய பெட்டி அங்கு நீண்ட நாட்கள் வைக்கப்பட்டிருக்கவில்லை. பெட்டியை கீரியாத் யாரீமிற்கு எடுத்துச் செல்கிறார்கள். இந்த பெரிய கல்லுக்கு ஆபேல் என்று பெயர். கர்த்தருடைய பெட்டிக்குள் எட்டி பார்த்ததினால் ஏராளமானோர் மடிந்து போனார்கள். மார்க்க காரியங்களுக்காக முதலாவது மரித்தவன் ஆபேல். இந்த கல்லுக்கு ஆபேலின் பெயர் கொடுக்கப்பட்டிருப்பது மிகவும் பொருத்தமாயிருக்கிறது.